அலுமினியத்தில் சமைக்கிறதுனால நமக்கு மூளை சம்பந்தமான நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதன் மூலமாக தான் இந்த நோய் வருதா அப்படின்றது எந்த ஒரு ஆய்விலையுமே நிரூபிக்கப்படலை. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் ஒரு சில பாதிப்புகள் வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம உடம்பு தாங்கும் அப்படின்ற அளவீடு ஒன்று இருக்குது. அதுதான் PTWI, அதாவது ப்ரொவிஷனல் டாலரபிள் வீக்லி இன்டேக். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இந்த அளவு. இது WHO பரிந்துரையின்படி ஒரு ஹெல்தி அடல்ட்டுக்கு அவரோட உடல் எடையில 1 கிலோவுக்கு 2 மில்லிகிராம் அலுமினியம் உள்ள போனாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா ஒரு 60 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபர் 120 மில்லிகிராம் அலுமினியம் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜா 10 மில்லிகிராம் அலுமினியம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த 10 மில்லிகிராம் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துராது. டயட்ரி இன்டேக் மூலமா இதுல இருந்து 1% மட்டும்தான் நம்ம உடம்பு அலுமினியத்தை எடுத்துக்கும். மீதி எல்லாமே கிட்னி மூலமா வெளியில தள்ளிரும். ஒருவேளை கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வேணா இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். நம்ம அல்சர் அப்புறம் நெஞ்சு எரிச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்ல அலுமினியம் பார்த்தீங்கன்னா 35 மில்லிகிராம்ல இருந்து 1450 மில்லிகிராம் வரைக்குமே ஒரு டோசேஜ்ல இருக்கு. 6000 பேருக்கு இது தொடர்ந்து 6 மாதம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படலை. அதே மாதிரி நம்ம பாத்திரங்கள்லேருந்து மட்டும் அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணி, பாடி ஸ்ப்ரே, இன்னும் நிறைய வழிகளில் அலுமினியம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ அலுமினிய பாத்திரங்களை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். அதே மாதிரி அசிட்டிக் ஃபுட்ஸை அதில் சமைக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம அலுமினிய பாத்திரங்களை வாங்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா திக்காக இருக்கக்கூடிய பாத்திரங்களில் அலுமினியம் ஃபுட்டில் கலக்கிறது கம்மியாகும்.